மிக்க நன்றி. அடுத்தது திருச்சிறுபுலியூர். பேரெழுந்தூரை ஒவ்வொரு தடவை சேவை சாதிக்கும் பொழுது அவர்கள் பேசியது நமது காதில் ஒலித்துக் கொண்டிருக்க, நமது கண் எம்பெருமானை சுற்றி சுற்றி கருடன் எங்கே இருக்கிறார், பிரகலாதன் எங்கே இருக்கிறார் என்று அழகாக பார்த்து கொண்டிருந்தோம். அருமை அருமை. இது தல வரலாறு, நமது மனதில் நிற்கும் வரலாறு. அடியேன் சாந்தா மாமி ஸ்டார்ட். அடியேன் சாந்தா. நமஸ்காரம். 24வது திவ்ய தேசம் திருச்சிறுபுலியூர். மூலவர் சலசயன பெருமாள். உற்சவர் அருள்மாகடல் கிருபாசமுத்திர பெருமாள். தாயார் திருமாமகள் நாச்சியார். உற்சவர் தயாநாயகி தாயார். திருமாலின் பெருமைகளை அவதாரங்களை எண்ணிக்கையில் கணக்கிடுவது என்பது அரிது. ஆயிரம் ஆயிரம் தரிசனங்கள் அங்கு அங்கு தந்து பக்தர்களின் மன 2 மைல் தொலைவில் உள்ள திருச்சிறுபுலியூர் என்னும் கிராமத்தில் அமைந்த 108 திவ்ய தேசங்களில் 24வது திவ்ய தேசம் ஆகும். தெற்கு நோக்கி காட்சி தருகிறார். கடலை போன்று அருளை வாரி வழங்கும் அருள்மா கடல் கிருபாசமுத்திர பெருமாள். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் தயையை வாரி வழங்கும் தயாநாயகி தாயே. தீர்த்தக்குளம் மானச. புஷ்கரணி விமானம் நந்தவர்த்தன விமானம். கருவறையில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வியாசர் வியாக்கிரபாதர் கங்கையுடன் காட்சியளிக்கிறார். திருமங்கையாழ்வாரால் 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயிலாகும். சிதம்பரம் நடராஜர் அருளியபடி வியாக்கிரபாதர் திருச்சிறுபுலியூர் ஸ்தலசேனத்தை வணங்கி மோட்சம் பெற்றதாக இத்தலத்திற்கு திருச்சிறுபுலியூர் என பெயராயிற்று. திருமங்கை ஆழ்வார் பெருமாள் மிகச் சிறிய வடிவில் புஜங்க சயனத்தில் பள்ளி கொண்டுள்ளார். புஜங்க சயனத்தில் மிகச் சிறிய உருவமாய் இருந்ததை கண்டு திருமங்கையாழ்வார் தமக்குள் குறைபட உமது குறை தீர நமது மிகப்பெரிய திருவுருவை திருக்கண்ணமங்கையில் காணும் என்று பெருமாள் அருளி செய்த ஸ்தலம். கருடனுக்கு பெருமாள் அபயமளித்த இடம். இங்கு பூமிக்கு கீழ் கருடனுக்கு சன்னதியும் மிக உயர்ந்த இடத்தில் ஆதிசேஷனுக்கும் சன்னதி உள்ளது. திருமங்கையாழ்வாரால் மட்டும் 10 பாசனங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் கோயில் ஆகும். நாகதோஷம் நிவர்த்திக்கும் மற்றும் மக்கட்பேருக்கும் இத்தலத்திற்கு ஏற்பட்ட தனிப்பெருமை உண்டு. இத்தலத்தின் பெருமானை பூஜித்து வைகுந்தம் அடைந்த வியாக்கிரபாதரை பெருமானின் திருவடிகளுக்கு அருகிலேயே பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். ராஜகோபுரத்தை அடுத்து கொடிமரம், பலிபீடம், கருடாழ்வார் சன்னதி உள்ளது. அடுத்து உட்கோபுரமான சிறிய கோபுரம் உள்ளது. மூலவர் சன்னதியில் விஷ்ணு துர்க்கை உள்ளது. மூலவர் சன்னதி முன் வலதுபுறம் பள்ளி அறை உள்ளது. வெளி திருச்சுற்றில் ஆண்டாள் சன்னதி, பால ஹனுமார் சன்னதி, திருமாமகள் தாயார் சன்னதி, ஆழ்வார் சன்னதி, யாகசாலை, திருமலை பள்ளி, திருவாய்மொழி மண்டபம் ஆகியவை உள்ளன. வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி மாதம் பிரம்மோற்சவம், ஐப்பசி மாதம் மணவாள மாமுனிகள் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மாசி மாதம் நந்தாழ்வார் விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வியாக்கிரபாதர் சிதம்பரம் நடராஜரை சென்று தரிசித்து மோட்சம் வேண்டுமென அருளினார். அப்பொழுது நடராஜர், மோட்சம் அளிக்க வல்லவர் ஸ்ரீமன் நாராயணனே, எனவே உன்னை அவரிடம் அழைத்து செல்கிறேன் என்று கூறி லிங்கமாக மாறி திருச்சிறுபுலியூர் கோவிலுக்கு செல்கிறார். அப்பொழுது வியாக்கிரபாதரால் வேகமாக நடக்க முடியவில்லை. அப்பொழுது தன் தவ வலிமையினால் புலிக்கால்கள் வேண்ட பெற்று புலிக்கால்கள் கொண்டு சிவபெருமான் பின்னே நடந்து சென்று திருச்சிறுபுலியூர் பெருமானை வேண்டி
மோட்சம் அடைந்ததாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. எனவே மூலவர் சன்னதியிலேயே வியாக்கிரபாதருக்கு விக்கிரகம் உள்ளது. ஸ்ரீரங்கம் அரங்கனை போலவே திருச்சிறுபுலியூர் ஸ்தலசேன பெருமாளுக்கும் தெற்கே திருமுக மண்டலம். இங்கு கருடனுக்கு பூமிக்கு கீழ் சன்னதி உள்ளது. மிக உயர்ந்த இடத்தில் உள்ள ஆதிசேஷன் மிக உயரத்தில் உள்ளது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் அமைந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தாங்கிச் செல்லும் கருடன் கீழே இருக்கிறார். திருமங்கை ஆழ்வார் அருளிய வேதத்தினை அங்கங்கள் 6 திவ்ய பிரபந்தங்கள். திருமங்கை ஆழ்வார் அருளிய வேதத்தின் அங்கங்கள் 6 திவ்ய பிரபந்தங்கள். திருமங்கை ஆழ்வார் அவதாரமே அச்சாவதார திவ்ய தேசம் பிராவண்யம் உண்டாவதற்கே. அவர் அவதரிக்கவில்லை என்னால் நமக்கு 61 திவ்ய தேசம்தான் கிடைத்திருக்கும். ஆகவே பரகால நாயகி மீது அதிபிராவண்யம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு. திருச்சிறுபுலியூரில் கோயில் கொண்ட பெருமாளே, இருக்கரம் கூப்பி உன்னை வணங்குவேனே என்னாளே. திருச்சிறுபுலியூரில் கோயில் கொண்ட பெருமாளே, இருக்கரம் கூப்பி உன்னை வணங்குவேனே என்னாளே. தருவாய் கேட்டவரம் என்று தொழுதேனே, திருவாய் மலர்ந்து உன்னை பாடி மகிழ்ந்தேனே. மூலவராம் ஸ்தலசேன பெருமாளே, முதற்கண் உன்னை துதிக்க அருள்வாயே. மூலவராம் ஸ்தலசேன பெருமாளே, முதற்கண் உன்னை துதிக்க அருள்வாயே. உற்சவராம் அருள்மா கடலே, உருகி நான் எழுதும் இந்த மடலே. உற்சவராம் அருள்மா கடலே, உருகி நான் எழுதும் இந்த மடலே. உன் நாமத்தை என்றும் சொல்லும் எந்தன் உடலே, உன் கருணை முகம் காணாமல் என்று விடேன் கிருபா சமுத்திர பெருமாளே. திருப்பங்கள் நல்லவையாக தருவாயே, விருப்பமாய் உன் பாதம் பணிந்தோமே. மறுபிறப்பில்லாமல் உன்னை சரணடைவோமே. தாயார் தயா நாயகியே, தவம் செய்தேன் உன்னை காணவே. தவறாது அனுதினம் உன்னை பாடவே. தாயார் தயா நாயகியே, தவம் செய்தேன் உன்னை காணவே. தவறாது அனுதினம் உன்னை பாடவே. தயை புரிவாயே தயா நாயகியே, தயை புரிவாயே தயா நாயகியே. அரிசில் ஆற்றின் கிளை நதிக்கரையில் வட்பகுதியில் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள திருச்சிறுபுலியூரில் ராஜகோபுரம் 3 நிலை கோபுரத்துடன் அற்புதமாக காட்சியளிக்கிறார். பாலசயனம் திருநாபியில் பிரம்மன் திருவடிகளில் கண்ட முனிவர் புலிக்கால் முனிவர் அமர்ந்திருக்கிறார்கள். ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் பகை ஏற்பட்டு ஒன்றினை ஒன்று போரிடத் தொடங்கின. கருடனை கண்டு பயந்து ஆதிசேஷன் திருச்சிறுபுலியூர் ஸ்தலத்திற்கு வந்து புஷ்கரணையில் தவம் செய்கிறார். ஆதிசேஷனுக்கு அபயம் தந்து தன்னுடைய திருவனையாக உண்டு செய்வித்தார். கருடன் ஆதிசேஷனை தேடி இத்தலத்திற்கு வந்து பார்த்தபோது திருமாலே ஆதிசேஷனாக மாறியிருப்பதை கண்டு விக்கித்து போய் நின்றார். அப்பொழுது ஆதிசேஷன் கருடா சௌக்கியமா என்று கேட்கிறது. அப்பொழுது இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று கருடனும் பதிலளிக்கிறார். ஜீவாத்மாக்கள் பல கோடி பிறப்பவர்கள், பல கோடி இறப்பவர்கள், பல கோடி இந்த பிறவியிலேயே மனிதனாக பிறந்தவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவடியை அடைய தகுதியை சம்பாதித்து பிரம்மஞானம் பெறுபவனே உயர்ந்தவன். கர்ம சம்பந்தமான முக்குணங்களே பாவ புண்ணிய செயல்களுக்கு காரணம். ஒருவனுடைய பூர்வ ஜென்ம கர்மாவுக்கு சேர சத்வ ரஜஸ் தமஸ் குணங்களில் எது மேலோங்கி இருக்கிறதோ அதன்படி பகவானுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லா செயல்களும் நடைபெறுகின்றன. நம் பூர்வ ஜென்ம சூக்கிரதமே
ஞானத்திலும் வைராகியத்திலும் அனுஷ்டானத்திலும் சிறந்த ஒரு மகானை நாம் ஆச்சாரியனாக அடைந்தது வாழ்க்கை அனித்தியம் என்பதையும் பகவானுடைய திருவடியை அடைந்து நித்திய சூரித்தத்தை அடைவதே ஜீவ லட்சியம் என்பதையும் தம்முடைய ஆச்சாரியன் மூலமாக உணர்ந்து அதற்கேற்ப வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டு ஒழுகி வருபவனே வேதாந்தி ஆவார். பிரபன்னர்களுக்கு சதாசார அனுஷ்டானமே சிறந்த சேம காப்பாகும். ஸ்ரீஹரியின் திருவடி, பிரம்மாவின் திருக்கைகள், சிவனின் திருமுடி சம்பந்தம் பெற்றது கங்கா தீர்த்தம். ஸ்ரீஹரியின் திருவடி, பிரம்மாவின் திருக்கைகள், சிவனின் திருமுடி சம்பந்தம் பெற்றது கங்கா தீர்த்தம். ஆகவே திருவுக்கும் திருவாகிய செல்வன், தெய்வத்துக்கு அரசன், புண்டரீக நயனன், புருஷோத்தமன், சர்வேஸ்வரன், ஓங்கி உலகளந்த உத்தமனே ஆவான். எனவே திருவுக்கும் திருவாகிய செல்வன், தெய்வத்துக்கு அரசன், புண்டரீக நயனன், புருஷோத்தமன், சர்வேஸ்வரன், ஓங்கி உலகளந்த உத்தமன் ஸ்ரீமன் நாராயணனே ஆவான். ஆச்சாரிய சம்பந்தத்தால் ஒவ்வொருவருக்கும் மோட்சம் நிச்சயம். சங்கிலி தொடர் போலே வருகின்ற சம்பந்தத்தால் சர்வேஸ்வரனை நாம் அடைகிறோம். ஆழ்வந்தாருக்கு நாதமுனிகளால் மோட்சம், ஆளவந்தாருக்கு நாதமுனிகளால் மோட்சம், பெரிய நம்பிக்கு ஆளவந்தாராலே மோட்சம், பெரிய நம்பிக்கு ஆளவந்தாராலே மோட்சம், ராமானுஜருக்கு பெரிய நம்பியால் மோட்சம், ராமானுஜரால் பிள்ளை உறங்காவில்லி தாசருக்கும் மோட்சம் கிடைக்கிறது, ராமானுஜரால் பிள்ளை உறங்காவில்லி தாசருக்கும் மோட்சம் கிடைக்கிறது. நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்றதில் சந்தேகம் இருந்தாலும் நம் ஆச்சாரியருக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு. அவர் சம்பந்தத்தால் நமக்கும் மோட்சம் உண்டு. திருவரங்கநாதனை ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கு திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் 3 உபதேசித்தார். திருவரங்கநாதனே ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கு திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் 3 உபதேசித்தார். தாயார் விஸ்வக்சேனருக்கு உபதேசித்தார். பூர்வாச்சாரியார் பரம்பரைக்கு உபதேசித்தார். பத்ரியில் நரனுக்கும், வியூகத்தில் பிராட்டிக்கும், தேர்தட்டில் அர்ஜுனனுக்கும் உபதேசித்தார் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். உலகத்திற்கு கிடைத்தது ஸ்ரீ ரங்கநாதன் பிராட்டிக்கு உபதேசித்த 3ஐயும் ரங்கநாயகி தாயார் மூலம் உலகுக்கே கிடைத்தது ரகசிய திரயம். தாயாரே இந்த உலகிற்கு ரகசிய திரயத்தை அருளினாள். எரி அது விழுந்த இடம் வரைக்கும் உன் சம்பந்திகளுக்கு மோட்சம் கொடுப்பேன் என்றார் நம்பெருமாள். திருமங்கை ஆழ்வாருக்கு உன்னுடைய வாளை எடுத்து வீசி எரி, அது விழுந்த இடம் வரைக்கும் உன் சம்பந்திகளுக்கு மோட்சம் கொடுப்பேன் என்றார் நம்பெருமாள். பாடிய வாளன் துறை, அங்கு சம்ஸ்காரம் பல பேருக்கு பாடப்பட்டு மோட்சம் அருளுகிறார். திருச்சிறுபுலியூர் என்னும் திருப்பதியில் சலசயனத்துள் திருக்கோவில் கொண்டு எழுந்தருள் புரியும் எம்பெருமானே, எழில் மிக்க கார்மிகில் வண்ணனாகிய கமலக்கண்ணனை விண்ணுலகத்தில் வாழ்கின்ற கண் இமைத்தல் இல்லாத தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாக திகழ்கின்ற எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை பற்றி கரிய வயல்கள் சூழ்ந்திருக்கின்ற திருமங்கை நாட்டு மன்னன் கலியன் என்னும் திருமங்கையாழ்வார் அருளி செய்த மலை பாசுரங்கள் இப்பூமியில் பாடி தொழுது வணங்கிட அவர்களை பாவங்கள் ஏதும் அணுக மாட்டார்.
கள்ளம் மனம் வில்லும் வகை கருதி கழல் தொழுவீர். வெள்ளம் முது பாலை தரை விரிய கரையெங்கும் தெல்லும் மணி திகழும் சிறு புலியூர் சலசயனத்து உள்ளும் எனதுள்ளத்துளும் உறைவாரை உள்ளீரே. கள்ளம் மனம் வில்லும் வகை கருதி கழல் தொழுவீர். வெள்ளம் முது பறவை திரை விரிய கரையெங்கும் தெள்ளும் மணி திகழும் சிறு புலியூர் சலசயனத்து உள்ளும் எனதுள்ளத்துளும் உறைவாளை உள்ளீரே. தெருவில் திரு சிறு தொன்னொன்பியர் செஞ்சோற்றோடு கஞ்சி மருவி பிரிந்தவர் வாய்மொழி மறியாது வந்து அடைவீர். திருவில் பொலி மறையோர் சிறு புலியூர் சலசயனத்து உருவக் குரல் அடிகள் அடி உணர்மின் உணர்வீரே. பறையும் வினை தொழுது உய்மின் நீர் பணியும் சிறு தொண்டி அறையும் புனல் ஒரு பால் வயல் ஒரு பால் பொல் ஒரு பால் சிறை வண்டினம் அறையும் சிறு புலியூர் சலசயனத்து உறையும் இறையடி அல்லது ஒன்றும் இறையும் அறியேனே. வானார் மதி பொதியும் சடை மொழுவாழியோடு ஒரு பால் தானாகிய தனிவன் அவன் அமரத்ததிபதியாம் தேனார் பொழில் தழுவும் சிறு புலியூர் சலசயனத்து ஆனாயனதடி அல்லது ஒன்றறியேன் அடியேனே. வானார் மதி பொதியும் சடை மழுவாழியோடு ஒரு பால் தானாகிய தலைவன் அவன் அமரத்ததிபதியாம் தேனார் பொழில் தழுவும் சிறு புலியூர் சலசயனத்து ஆனாயனதடி அல்லது ஒன்றறியேன் அடியேனே. நந்தானெடு நாகத்திடை நடுக்காவகை வாழும் எந்தாயன் இமையோர் தொழுதேத்தும் இடங்கெறி நீர் செந்தாவரை வளரும் சிறு புலியூர் சலசயனத்து அந்தாமரை அடியாயுனதடியே கருள் புரிவாகி. முழு நீளமும் மலராவலும் அரவிந்தமும் விரைவி கழுநீரொடு மடலாரவர் கண்வாய் முகம் மலரும் சிறுநீர் வயத்தழுவும் சிறு புலியூர் சலசயனம் தொழும் நீரை அதுமடை அது உடையார் அடை தொழுவார் துயர் இவரே. செய்வோங்கு தன் திருமாலிரும் சோலை மலை உரையும் மாயா என குறையா இது மறை நான்கின் உரையோ தீவும் புகை மறையோ சிறு புலியோ சலசயனத்து தாயோ உனதடியார் மனத்தாயோ அடியேனே. சேவோங்குதான் திருமாலிரும் சோலை மலை உரையும் மாயா என குறையா இது மறை நான்கின் உரையோ தீவும் புகை மறையோ சிறு புலியூர் சலசயனத்து தாயோ உனதடியார் மனத்தாயோ அடியேனே. மையார் வரி நீலமலர் கண்ணார் மனம் வீட்டிட்டு உய்வான் உன் கழலே தொழுதடிவேன் கிரிமடலார் செவ்வாய் மொழி பயிலும் சிறு புலியூர் சலசயனத்து ஐவாயரவணை மேல் உரையமலாருளாயே. கருமாமைகள் உருவா கனல் உருவா புனல் உருவா பெருமாள் வரை உருவா பிற உருவானினதுருவா திருமாமகள் மருவம் சிறு புலியூர் சலசயனத்து அருமா கடல் அமுதே உனதடியே சரணாமே. அருமாமைகள் உருவா கனல் உருவா புனல் உருவா பெருமாள் வரை உருவா பிற உருவா நினதுருவா திருமாமகள் மருவும் சிறு புலியூர் சலசயனத்து
அருமா கடல் அமுதே உனதடியே சரணாமே. சீரா நெடுமருகில் சிறு புலியூர் சலசயனத்து ஏறார் முகில் வண்ணன் தனையுமையோ பெருமானை. காரார் வயல் மங்கை கிரை களியன் ஒளி மாலை ஆறார் இவை பரவி தொழ பாவம் பயிலாவே. சீரா நெடுமருகில் சிறு புலையூர் சலசயனத்து ஏறார் முகில் வண்ணன் தனை இமையோர் பெருமானை. காரார் வயல் மங்கை கிரை களியன் ஒளி மாலை ஆறார் இவை பரவி தொழ பாவம் பயிலாமே. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உரிய இந்த ஆத்மா வினை தன்னுடையது என்று எண்ணுகின்ற கள்ளத்தனம் கொண்ட நிலையனென்று மனம் மாறி திருந்த விரும்பி அவன் திருவடிகளை தொழுது கொண்டிருக்கும் அடியவர் பெருமக்களே, கடலில் வீசும் அலைகளால் உண்டான பெரு வெள்ளமானது அதன் கரைகளில் எல்லாம் பரவிக்கொண்டிருக்க அதனால் பொழிக்கப்பட்ட ரத்தினம் நிறைந்திருக்கின்ற திருச்சிறுபுலியூர் என்னும் திருத்தலத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளும் சலசயனம் என்னும் திருத்தலத்தில் திருக்கோயில் கொண்ட எம்பெருமானை தன் உள்ளத்துள்ளே தாங்கி உரைகின்ற எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனையே எப்பொழுதும் எண்ணி எண்ணி வணங்கிக் கொண்டிருங்கள். கள்ளம் மனம் வில்லும் வகை கருதி கடல் தொழுவீர் வெள்ளம் முது பறவை திரை விரிய கரையெங்கும் தெல்லும் மணி திகழும் சிறு புலியூர் சலசயன தொல்லும் என்றுள்ள தொழும் உரைவோரை உள்ளீரே. சிறு சிறு அற்பத்தரமான விரதங்கள் மேற்கொண்டவர்களாய் தெருக்களில் தெரிந்து கொண்டு தமிழர்கள் செஞ்சோற்றுடன் கஞ்சியையும் சேர்த்து உண்ண விரும்புகின்ற அதே நேரத்தில் வேதங்களை உணர்ந்து அறிந்திருக்கிற ஒழுக்கம் மிக்கவர்களாகிய அந்தணர்களிடந்தும் விலகிய நிலையில் அவர்கள் இருப்பது மட்டுமின்றி அத்தகைய அந்தணர்களின் வாய்மொழி கருத்துக்கள் அறிந்து உணர்ந்து மதிக்கவில்லை என்றாலும் செல்வம் மிக்க மறைகளை உணர்ந்த அந்தணர்கள் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் திருச்சிறுபுலியூர் என்னும் திருப்பதியில் சலசயனத்து அழகிய குரல் வடிவம் பெற்ற வாமன அவதாரம் மேற்கொண்டு அருளிய எம்பெருமானின் திருவடிகளையே உணர்ந்துள்ள நீங்கள் அவனை பற்றியே எண்ணி எண்ணி வணங்கிக் கொண்டு இருப்பீர்களாக. விரும்பத்தகாத செயல்களை செய்வதில் பணிவுடன் ஈடுபடுகின்ற சிறுமையாகிய அற்பமான பணிகளில் விருப்பமுள்ள தொண்டர்களே, நீர் வெள்ளம் ஒருபாலும் வளமிக்க வயல்கள் மற்றொருபாலும் வண்டினங்கள் ரீங்காரம் செய்து இன்னிசை பயிலும் சோலைகள் இன்னொரு பாலும் சூழ்ந்திருக்கின்ற திருச்சிறுபுலியூர் என்னும் திருப்பதியில் திருக்கோயில் கொண்டு சலசயனத்தில் எழுந்தருள் புரியும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளை பற்றி வேறு எவ்விதமான இறைவனை பற்றியும் அடியேன் சிறிதும் அறிந்திருக்கவில்லை. பின்னில் உலவி வரும் சந்திரனை தம் சடையில் கொண்டிருக்க மழு என்னும் ஆயுதத்தினை அச்சடையின் மற்றொருவால் கொண்டிருக்கின்ற சிவபெருமானையும் விண்ணுலக தேவர்களின் தலைவனாகிய இந்திரனையும் தனக்குள்ளேயே அடக்கிக் கொண்டிருக்கும் தேன் நிறைந்துள்ள மலர்களை கொண்டு திகழும் சோலைகள் சூழ்ந்திருக்கின்ற திருச்சிறுபுலியூர் என்னும் சலசயனத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருள் புரியும் எம்பெருமான் ஸ்ரீ கண்ணபிரானின் இணை திருவடிகளை அடியேன் கண்டு வணங்குவதன்றி வேறு எதனையும் அறிந்திருக்கவில்லை. நாள்தோறும் எந்தையே என்று தேவர்கள் வந்து தொழுது நீர்நிலைகளில் செந்தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்ற வளம் மிக்க
திருச்சிறுபுலியூர் என்னும் திருப்பதியில் சலசயனத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் அழகிய தாமரையாகிய திருவடிகளை கொண்டோய் உனதடியை வணங்கிய அடியேனுக்கு அருள் புரிவாயே. கருத்த நிறம் கொண்ட நீலோத்பவ மலர்களும் அரக்கு நிறம் கொண்ட ஆம்பல் மலர்களும் தாமரை மலர்களும் பறந்து கிடக்க இவைகளுடன் செங்கல் நீர் பூக்களோடு கூடிய பார்க்கின்ற நிலையில் அங்கு கூடியுள்ள பெண்களின் கண், வாய், முகம் ஆகியவைகளை ஒத்த நிலையில் மலர்ந்து விளங்குகின்றன. இவ்வாறாக செழுமை மிக்க வயல்களை சூழ்ந்துள்ள திருச்சிறுபுலியூர் என்னும் திருப்பதியில் சலசயனத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளை தொழுது வணங்குகின்ற ஒழுக்கத்தினை இயல்பாகவே உடைய அடியவர்கள் எவ்வித துன்பத்தினையும் அடைய மாட்டார்கள். ஓங்கி உயர்ந்த குளிர்ச்சி மிக்க திருமாலிரும் சோலை என்னும் திருப்பதியில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளும் மாயவனே, தாங்கள் 4 மறைகளில் உள்ளே தங்கி இருக்கின்றீரோ? ஓமத்தீயை வளர்த்த கரங்களை உடைய மறைகளை கற்றுவல்ல அந்தணர்கள் வாழ்ந்து வருகின்ற திருச்சிறுபுலியூர் என்னும் திருப்பதியில் சலசயனத்துள் திருக்கோயில் கொண்டு எழுந்து உள்ளத்தில் தங்கி உரைகின்றீரோ என்று எதனையும் அடியேன் அறியாமல் இருக்கின்றேனே. தாங்கள் எங்கே தங்கி இருக்கின்றீர்கள் என்பதை அடியேனுக்கு எடுத்துரைக்க அருள் புரியுமாறு வேண்டுகிறேன். கிளியை போன்ற பெண்களின் சிவந்த வாயனின்றும் உண்டாகும் சொற்களை பேசுகின்ற திருச்சிறுபுலியூர் என்னும் திருப்பதியில் சலசயனத்துள் 5 தலைகளை கொண்ட ஆதிசேடன் என்னும் படுக்கையின் மீது திருக்கண் வளர்ந்தருளும் தூயவனாக திகழும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே மை தீட்டிய வரிகளையுடைய கருணைதல் மலர் போன்ற கண்களை உடைய பெண்களிடம் அடியேனின் மனம் ஆசைப்படாதவாறு உய்யும் பொருட்டு எங்களின் திருவடிகளை தொழுது வணங்குகின்றேன். இதன் பொருட்டு அடியேன் மீது அருள் புரியுமாறு வேண்டுகிறேன். அடியார்கள் மனம் குளிரும்படியான கருமை நிறம் கொண்ட பெரியதோர் மழை மேகத்திற்கு திருவடிவு கொண்ட எம்பெருமானே, அடியார்கள் அல்லாத அன்பு இல்லாதவர்கள் அருகே அணுக இயலாத வகையில் நெருப்பு போன்ற திருவடிவினை உடையவனே, தங்களின் அடியவர்களின் உள்ளம் குளிர்ச்சி பெற்று மகிழ்வது போன்று இருக்கும் நீர் போன்ற திருவடிவினை உடையவனே, பெரிதாக ஓங்கி வளர்ந்திருக்கின்ற மலையினை போன்றதோர் திருமேனி உடையவனே, மற்றுமுள்ள அனைத்து பிற உருவினை கொண்டவனே, உனக்கே உரிய திருவடியுடன் பெரிய பிராட்டியாரும் உடன் சேர்ந்துள்ள திருச்சிறுபுலியூர் என்னும் திருப்பதியில் சலசயனத்துள் திருக்கோயில் கொண்டு எழுந்தருள் புரியும் அருமையான கடலினின்றும் தோன்றிய திரு அமுதம் போன்ற எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே, உன் திருவடிகளை அடியேன் சரணம் அடைகின்றேன். சிறப்பு மிக்க நீண்ட திருக்களை கொண்டுள்ள திருச்சிறுபுலியூர் என்னும் திருப்பதியில் சலசயனத்துள் திருக்கோவில் கொண்டு எழுந்தருள் புரியும் எம்பெருமான் எழில் மிக்க கார்முகில் வண்ணனாகிய கமலக்கண்ணனை விண்ணுலகத்தில் வாழ்கின்ற கண் இமைத்தல் இல்லாத தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாக திகழ்கின்ற எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை பற்றி கரிய வயல்கள் சூழ்ந்திருக்கின்ற திருமங்கை நாட்டு மன்னன் கலியன் என்னும் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த மாலையாகிய இப்பாசுரங்கள் இப்பூமியில் உள்ளவர்கள் பாடி தொழுது வணங்கிட அவர்களை பாவங்கள் ஏதும் அணுகமாட்டா. அடியே நமஸ்காரம். நன்றி. அடுத்தது
தலைச்சங்க நான்மதியன். அடியேன்.